ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். எடுத்த உடனே பில்லை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா 294 ரூபா வந்திருந்ததுங்க. நான் பில் பே பண்ணிவிட்டு என்ன பொருள் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் தான் வாங்கினேன். என்ன காய்கறிகள் வாங்கினேன், அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வைக்கிறேன், எப்படி எடுத்து வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. முதல்ல எந்த கடைக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காடில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் பசுமை காய்கனி அங்காடி அப்படின்ற காய்கறி கடைக்கு தாங்க போயிருந்தேன். காய்கறிகள் எல்லாமே நல்லா இருந்தது. நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன்னு பார்க்கலாம். எனக்கு போனோடனே புதினா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ணை பறிச்சுது. புதினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. துவையல் அரைக்கலாம், வெரைட்டி ரைஸில் எல்லாத்துலேயுமே புதினா சேர்த்துக்கலாம், புதினா சட்னி அரைக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் புதினா வாங்கிட்டேன். அடுத்தது வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு இருக்கிற காய்கறிகள்லேயே அதிகமாக செலவாகும். அதனால் நான் வந்து வெங்காயம் தக்காளி வாங்கினேன். அதுக்கப்புறம் கார்ன் எடுத்து வச்சு வாங்கினேங்க. மற்ற காய்கறிகள்லாம் பார்த்து எனக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் வாங்கினேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறப்பவே தெரியுது இது ஹைப்ரிட் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் என்னுடைய சின்ன மகன் என் கூட வந்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டா. எனக்கு இந்த கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையும் எடை போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோன்னா அவங்களே எடை போட்டு அழகாக எவ்வளோ கிலோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவங்களே ரேட்டையும் போட்டு பில் கொடுத்துட்றாங்க. அந்த பில்லு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முன்னாடி காமிச்சு அவங்கக்கிட்ட பே பண்ணிட்டோன்னா அவங்களே எடுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பில் போட்டுட்டேன். பில் போட்டு அந்த பில்லையும் கொடுத்துட்டாங்க. அதான் 294 ரூபா வந்தது. அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா 2 எடுத்துருந்தேன். ஒரு புதினா வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாவாம். அதனால் நான் மறுபடியும் ஒரு புதினாவை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதனால் 294 ரூபாலேருந்து 10 ரூபா மைனஸ் பண்ணி 284 ரூபா மொத்தம் பே பண்ணிவிட்டு நான் வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். பாருங்கள், என்னுடைய பேக்கில் வந்து நான் எல்லா காய்கறிகளையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த காய்கறிகளை எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே காய்கறிகள் வைக்கிறப்ப நல்ல வெயிட்டான காய்கறியெல்லாம் கீழே வச்சுக்கிங்க. தக்காளியை வந்து எப்போவுமே மேலே வச்சு எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் தக்காளி நசுங்காது. இப்போ நான் வீட்டுக்கு வந்து எல்லா காய்கறிகளையும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா எவ்வளோ அழுக்கு தூசு தும்பு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை உலர்த்தி எடுத்து வைக்கணும். அப்படியே வைக்கக்கூடாது, அப்படியே வச்சா வந்து கெட்டு போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாருங்கள், தக்காளியை 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதை வந்து கீழே தரையில் போட்டு நல்லா உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இஞ்சி சாதாரணமாகவே நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்லா உலர்த்தணுங்க. நல்லா உலர்த்திட்டு எடுத்து வச்சா தான் இஞ்சி கெட்டு போகாது. இஞ்சி விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு விற்கிது, இஞ்சி நிறைய ரேட்டுங்க. அதனால் அதை நல்லா ஃபுல்லாக உலர்த்திடணும். உலர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எடுத்து வைக்கணும், இல்லைனா வந்து அழுகிடும். அதே மாதிரி கத்திரிக்காய், குடமிளகாய், நூக்குள், இது எல்லாமே நூக்குள்லாம் பாருங்கள், நூக்குள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதிகள் நீட்டாக அந்த சின்ன சின்ன தண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இலையினுடைய தண்டு, அதை எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம் நம்ம. அதே மாதிரி பீட்ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சிடணும். அப்படியே எடுத்து வைக்கக்கூடாதுங்க. நான் எந்த கவர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம துணிமணிலாம் வாங்குவோம் இல்லைங்களா, இன்னர் வியர்ஸ்லாம் பொதுவாக வாங்குறப்ப ஜென்ட்ஸ்னுடைய பனியன், லேடிஸ்னுடைய பெட்டிக்கோட், பிரேசியர் இந்த மாதிரிலாம் வாங்குறப்ப அவங்க ஒரு கவரில் போட்டு தருவாங்க. உள்ளே அந்த கவர் நல்லா திக்காக இருக்கும். மேலே பட்டன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு திறக்கிற மாதிரி இருக்கும். சில இதில் ஜிப்லாக்லாம் இருக்கும் இல்லைங்களா. நான் இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கவர் தான். இந்த மாதிரி கவர்லாம் நான் வாங்குறப்ப அதை தூக்கி போட்டுற மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுப்பேன், எதுக்காவது யூஸ் ஆகும்ன்ட்டு. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு வச்சுப்பேன். நான் தனியாக காய்கறி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த கவரையும் வாங்க மாட்டேங்க. இந்த மாதிரி கவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை எடுத்து வைக்கிறேன். எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க, இந்த கவரில் போட்டு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம், அதுலேயும் இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறப்ப கெடாமல் இருக்கும். பாருங்கள், நூக்குள் கத்திரிக்காவை போட்டுட்டுனா பட்டன் போட்டு வச்சுட்டோன்னா போதும், நல்லா வந்து சூப்பராக இருக்கும், கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கழுவி வைக்கிறப்ப தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கழுவி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லா காய்கறிகளுமே நான் இந்த மாதிரி பேக்கில் போட்டு உள்ளே எடுத்து வச்சிட்டேங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் வைக்க மாட்டேங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம்
உருளைக்கிழங்கு நல்லா மண் போக கழுவிட்டு வெங்காயத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முரத்தில் கொட்டி மேல் தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பனில் தான் வைப்போம் இல்லைங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய கூடையில் கொட்டி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருவேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், வெளியில் தான் வைப்போம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா புதினா பாருங்களேன். புதினாவும் அதே மாதிரி எப்படி வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸை பேக் பண்ணி தருவாங்க இல்லைங்களா. அந்த டப்பாலாம் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க, நிறைய யூஸ் ஆகும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு போட்டுடலாம். நம்ம எப்படியே எப்பாவது வாங்குறப்ப அப்படியே மாற்றிக்கலாம். இல்லைனா இந்த டப்பாக்கள்லாம் வந்து ரெடிமேடாகவே கடையில் விற்கிது. அந்த டப்பாவை க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. அது மேலே இருக்கிற மூடியில் சின்னதாக ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை போட்டு எடுத்து வச்சிங்கன்னா கிடவே கிடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறப்ப கிடவே கிடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.